25 ஆண்டுகளுக்கு முன்பு மலையாள திரைப்படங்களுக்கு எதிராக பேசியதாகவும் அதற்காக மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என்றும் நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்தார். தக் லைஃப் திரைப்படம் தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய கமல்ஹாசன், தனக்கு கேரளாவிலும் சொந்த வீடு உள்ளது, ஏராளமான நண்பர்கள் உள்ளதாக தெரிவித்தார். 25 ஆண்டுகளுக்கு முன்பு மலையாள திரைப்படங்கள் மீதான கோபத்தில் பல கருத்துக்கள் தெரிவித்ததாகவும், ஆனால் தற்போது தேசிய சர்வதேச அளவுக்கு மலையாள திரைப்படங்கள் சென்றுள்ளன, அவ்வாறு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் பேசியதாகவும், அதனால் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்றும் கமல்ஹாசன் குறிப்பிட்டார். And now to my dearest മലയാളികൾ, ഇത് ഞാൻ ഇവിടെ തിരുവനന്തപുരത്തോ കൊച്ചിയിലോ വരുമ്പോൾ മാത്രം പറയുന്ന വാക്കുകളല്ല എന്നുള്ളത് നിങ്ങൾക്ക് ഇപ്പോഴേക്കും മനസ്സിലായി കാണും. So this is my true emotion. In the Chief Minister of Kerala said, കമലഹാസൻ ഇവിടെ വീടുണ്ട് എന്ന് പറഞ്ഞത് എനിക്ക് അത്ര സന്തോഷമാണ്. This place really makes happy because I have a lot of nostalgia, lot of friends who are alive and dead. 20-25 കൊല്ലം മുമ്പ് I got very angry with the Malayalam cinema and said certain comments. അതിന് ഇന്ന് മലയാളം സിനിമ തന്നെ എനിക്ക് ഉത്തരം പറഞ്ഞു. They have become something national and international. എനിക്ക് ഇവിടെ എത്തണം മലയാള ചിത്രങ്ങൾ എന്നായിരുന്നു. അതുകൊണ്ടാണ് ഞാൻ ദേഷ്യം കൊണ്ട് ആ വാക്കുകൾ പറഞ്ഞു പോയിരുന്നു. മാപ്പ് ചോദിക്കില്ല. Because I said it out of love. திருப்பதியில் ஏழுமலையான் சுப்ரபாத சேவையில் நடிகை ஸ்ரேயா கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டார். சாமி தரிசனத்துக்காக திருப்பதி மலைக்கு வந்த அவர் அதிகாலை கோவிலுக்கு சென்று சுப்ரபாத சேவையில் ஏழுமலையானை வழிபட்டார். தொடர்ந்து அவருக்கு தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்ட நிலையில் வேத பண்டிதர்கள் வேத ஆசி வழங்கினர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.